உலகம் முழுவதையும் ஒரு குடும்பமாக போற்றிய சமுதாயம் நம்முடைய முன்னோர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அது மட்டும் இல்லை, வசுதைவ குடும்பகம், மாதா பூமி வேத வாக்கியம். இந்த பூமி நமக்கு தாய். புத்ரோ அகம் பிருத்திவியா, நாமெல்லாம் பூமி தாயுடைய புதல்வர். இப்படி உயர்ந்த சிந்தனைகள். மாத்ருவத் பரதாரேஷு லோஷ்டவத் பரத்ரவ்யேஷு ஆத்மவத் சர்வபூதேஷு. நம்முடைய பண்பாடு இது. எல்லா பெண்களையும் தாயாக போற்றக்கூடிய பண்பாடு நம்முடைய பண்பாடு. பிறருடைய செல்வத்தை மண்ணுக்கு சமமா கருதுறது, ஆக்கிரமிக்கிறது, அதை கவர்ற எண்ணம் நமக்கு கிடையாது. உலகில இருக்கிற அத்தனை உயிரினங்களும் கடவுளுடைய வடிவங்கள். இப்படி எல்லாம் உயர்ந்த தத்துவம். ஆனா இடைக்காலத்துல ஒரு குளறுபடி நம்ம சமுதாயத்துல வந்தாச்சு. அது காரணத்தெல்லாம் நாம யோசனை பண்ண வேண்டியது. ஆனா வந்தாச்சு. வந்ததுனால நாம வீழ்ந்தோம். என்ன அந்த குளறுபடி? நம்முடைய சொந்த சமுதாயத்துல வந்தது தீண்டாமை எண்ணம், ஏற்ற தாழ்வு உணர்வு. இது நம்முடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது. இந்த 5 விரல்ல எதுவுமே ஒரு விரல் இன்னொரு விரல் மாதிரி இல்லை. ஆனா இந்த 5ம் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த கரத்துக்கு சக்தி. அதனால நம்முடைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்னலாம் இருக்கோ, வேற்றுமைகள் என்னென்னலாம் இருக்கோ, அது ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு. அப்படிதான் நாம எடுத்துக்கொள்ளணும். அதை வைத்துக் கொண்டு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது அது அறிவுபூர்வமானது இல்லை.